ஜாக்லின் இந்த அளவுக்கு கதற அளவுக்கு அந்த ரெட் கார்பெட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இருக்கு. அவங்க இந்த அளவுக்கு ஒரு ரெட் கார்பெட்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கார்பெட் போட்டு அதில் வந்து விரிச்சு நடக்கும் வர சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எப்படி சொல்லுது ஒரு பாசிட்டிவான ஒரு தானே எடுத்துக்கணும். ஆனால் ஜாக்லின் அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் வந்து அழுதுட்டாங்க. ஏன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கணும் நான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க கதறதுக்கு காரணம் என்னன்னா சீசன் 1 ஓவியா ஜூலி அப்படின்ற மாதிரி வந்தது பார்த்தீங்களா அந்த இடத்த ஆக்சுவலா ஜாக்லின் வந்து நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா ஓவியாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவியா வந்து ரெட் கார்பெட் பிடிக்கணும். ஓகேங்களா, அதுல நடக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூலி. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான ஒரு விஷயத்துல வந்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜாக்லின் என்ன நினைக்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப நெகட்டிவா இருக்கும். சோ நம்மள வந்து ரெட் கார்பெட் நடக்க வச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுல வந்து எப்படி சொல்ல நெகட்டிவா இருக்கிறதுனால தான் நம்மள சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முத்துக்குமரன் கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாப்ல. அவரும் ராணுவ உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ராணுவ வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி கேட்டு இருந்தாரு. இந்த மாதிரி முத்து எனக்கு இந்த மாதிரி ஒன்னு நடந்திருக்கு, இது சரி நினைக்கிறியா தப்புன்னு நினைக்கிறியா, இந்த டாஸ்க்ல நான் விளையாடுறது தப்புன்னு நினைக்கிறேன் கரெக்டா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்டுட்டே இருந்தாப்ல. சோ முத்துக்குமரனும் ராணுவ உட்காந்து ரொம்ப நேரமா அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இல்ல ராணுவ நீ பண்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், ஆனா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணிக்கோ. ஏன்னா யோசிச்சுட்டு ஏதாவது தப்பா இருக்கு பட்சத்தில் அதை பண்ணாது. அப்படி அவனா தப்புன்னு சொல்றனா கேட்டுக்கோ, உன்னை ப்ரோவோக் பண்றனா ப்ரோவோக் ஆகாது, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாப்ல. பெரிய லெசன் கிட்ட போயிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு எங்கேஜிங்காகவும் இல்லை. பட் இருந்தாலும் ராணுவ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்புட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாப்ல. இதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா அங்க இருந்து பார்த்தாங்க ரெண்டு பேரும். ஜாக்லின் தனியா உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் தான் முத்துக்குமரன் வந்து பக்கத்தில் உட்காந்தாரு. இந்த மாதிரி உட்காந்து என்ன ஜாக்கு அப்படின்னு கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க கண்ணில் வந்து தண்ணி நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு அவங்க கதறது காரணம் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட் கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா அப்போ நான் வந்து ரொம்ப நெகட்டிவாக வெளியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் முத்துக்குமரன் சொல்கிறாரு, இதுவே எனக்கு கிடச்சிருந்தா அந்த ரெட் கார்பெட் நான் அப்படி நினச்சிருக்க மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக நினச்சிருப்பேன். என்ன பிடிச்ச ஆளுங்க வந்து எனக்கு வந்து ரெட் கார்பெட் விரிச்சு அதில் நான் நடக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் முத்துக்குமரன் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த ஆடியன்ஸ் போல் இருந்ததுல அந்த போலை நான் பார்த்தேன். முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் தான் பார்த்தீங்கன்னா டஃபாகவே போயிட்டு இருந்தது, யாருக்கு வந்து அதிக ஓட்டு வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவே இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் அங்க கொடுத்திருக்காங்க. சோ ஜாக்லினுக்கு வந்து ரெட் கார்பெட் விரிக்கணும், அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு ரெட் கார்பெட் விரிக்கணும். சோ இப்படி தான் போயிட்டு இருந்ததே தவிர அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க நெகட்டிவ் அப்படின்ற இன்டென்ஷன் வந்து இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு வரல. சோ அது வந்து அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தா ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா இது அப்படிதான் இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் மத்தவங்கள மாதிரி நான் சும்மாவே உட்காந்து எப்படி சொல்றது மிச்சர் சாப்பிட்டு என்னால போக முடியும். நான் ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கேன், ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். விஜய் டிவில இருந்ததுனாலே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி விஜய் டிவில இருந்ததுனால ஈஸியா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை. நான் இது உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் கோசம் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கேன். வந்துட்டு சும்மா உட்காராம நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் ஆட தெரியும், மற்றவங்க ஆடுற மாதிரி நல்ல ஜாலியாக சேஃப் கேம் ஆடிட்டு என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியும். அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற முத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, ஆமா நீ அப்படிதான் நினைக்கிற. ஸோ இப்போ மட்டும் எதுக்கு உடஞ்சு உட்கார, நீ ஒரு கேம் ஆடுற ஓகேவா, அந்த கேம் நீ ஆடிக்கிட்டே இரு. ஸோ இந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அது பாசிட்டிவாக எடுத்துக்கோ. 95% வந்து இது பாசிட்டிவாக தான் இருக்கும். மேபி ஒரு 5% வேணா நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 5% நினைக்கிறத விட்டுட்டு இந்த 95% பாசிட்டிவா இருக்குல்ல அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பண்ணி எவ்வளோ கிரியேட்டிவாக பண்ண முடியுமோ நினச்சி பண்ணு. எக்ஸாம்பிளுக்கு உனக்கு வந்து இப்போ நிறைய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெட் கார்பெட்டில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ மக்கள் வந்து நீ இதில் நடந்து இதில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி தான் அதை பண்ணுறாங்க. ஸோ நீ இது வந்து நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு அந்த ரெட் கார்பெட்டை யூஸே பண்ணாமல் அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிடச்சிற ஒரு பவர் மாதிரி அந்த பவர் வந்து யூஸ் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டேன்னா உடஞ்சி உட்காந்துட்டேன்னா அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கம்பல்சரி ஃபீல் பண்ணுவாங்க. அதை பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஜாக்லினுக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்ன தோணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஐயோ நம்ம அடுத்த ஜூலியாக இருப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிருக்காங்களோ அப்படின்னு ஜாக்லின் ஆக்சுவலா நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சினாரியோ வெளியே இல்லைங்க. ஏன்னா எப்படி சொல்றது ஜாக்லின் இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல யாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹேட் ரேட் வரல. ஆக்சுவலா ஜூலிக்கே அவ்வளவு ஹேட் ரேட் வந்திருக்கு வேணாம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சீசன்னால மக்களுக்கும் அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஐயோ இந்த அளவுக்கு வந்து ஹேட் ரேட் வந்து அந்த பொண்ணு மேல தரமே அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல. எல்லாமே எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டோம். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹேட் ரேட் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் தெரிஞ்சிச்சு ஓகே இந்த கேம் ஷோ இப்படி தானே, இதுல ரொம்பவே ஹேட் ரேட் வந்து கொடுக்க வேணாம். ஏன்னா ஜூலியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாக்குன அளவுக்குலாம் எப்படி சொல்றது ரொம்ப ஒஸ்டா நீ சேர்த்தா சொல்லிக்கிறேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜூலி மேல அட்டாக் இருந்தது. அதுதான் நினைச்சு இப்போ வரைக்கும் ஜூலியை பார்த்தால என்ன நினைப்பாங்க, ஆஹா ஓவியா ஜூலி அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை. அந்த சமயத்தில் ஜூலி பண்ண ஒரு தப்பு என்னடா ஒரு இடத்துல சொன்னதை இன்னொரு இடத்துல வந்து மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஹேட் ரேட் வந்து ஜூலி மேலே கொடுத்தது. அதுக்கு அந்த ஒரு ரியாக்ஷனுக்கு அவ்வளோ ஹேட் ரேட் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்போ நமக்கு அவ்வளோதான் பக்குவம் இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வர பார்த்தீங்கன்னா ஓகே அந்த சம்பவம் முடியுது. அதுக்கடுத்து அது மறந்துடுறாங்க. அந்த இடத்துல திட்டுறாங்க, அதுக்கடுத்து மறந்துடுறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அன்ஷிதா பண்ணுறாங்களே, அன்ஷிதா பண்ணுறது தப்புன்னு தெரியுது, அதுக்குன்னு அன்ஷிதா வந்து மொத்தமாக அவ்வளோதான் அவங்க கேரக்டரே அப்படி தான் ரொம்ப அவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அடுத்த வாரம் அது மாறிடும். ஏன்னா அது வந்து மறந்துடுவாங்க, அது வந்து விட்டுருவாங்க. ஓகே ஒரு கேம் ஷோவில் அந்த மாதிரி அவங்கவுங்க பண்ணுறது அவங்கவுங்க ரியாக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அது ஏற்றுக்கிற பக்குவம் மோஸ்ட்லி வந்துருச்சு. ஆனால் அப்போ வந்து அது இல்லை. அப்போ ஒருத்தவங்க தப்புன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு செதுக்கிடுவாங்க. அதை நினச்சி தான் ஆக்சுவலாக ஜாக்லின் பயந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மளை அந்த மாதிரி தான் வெளியே வந்து எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்களோ, இவங்க வேறு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் கேம் ஆட போகிறது இல்லை. ஜாக்லின் ஆக்சுவலாக அந்த முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க. யோசிச்சுட்டு கடைசி என்ன சொல்றாங்க, இல்லை இதுக்கப்புறம் நான் கேம் ஆடாமல் அப்படியே அமைதியாக இருந்துட போகிறேன். ஏன்னா ஏதாவது பண்ணி ஏதாவது விளைவுகள் அந்த மாதிரி மோசமாக வரதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணாமே இருந்துருவேன். ஏன்னா இது ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதுவே எனக்கு ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அப்படிலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா வேஸ்ட். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக குரூஷியல் டைம். இந்த டைமில் வந்து விளையாடி தான் ஆகணும். இப்போ லாஸ்ட் வீக் விளையாடினது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக விளையாடுது என்ன பொறுத்த ஜாக்லின் விளையாடினாங்க. ஸோ அவ்வளோ விளையாடிட்டு ஒரு ரெட் கார்பெட்னு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதை நினச்சி எனக்கு தெரிஞ்சு கதறிட்டு இருக்காங்க. அங்கே முத்துக்குமார் என்ன சொல்கிறா, எனக்கு வந்திருக்கணும், ஏன்னா ரெண்டாவது அவர் தான் இந்த ஓட்டிங்கில், எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு வந்திருக்கணும், எனக்கு வந்திருந்தா வச்சு செதுக்கி விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதில் ஒரு பவர் இருக்கு. ஜாக்லினுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெட் கார்பெட் இருக்கு உங்களுக்கு வருது, ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் விரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த வீட்டில் நீங்கள் யாரை வேணா சொல்லிக்கலாம், யார் வேணா விரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க அழகாக பார்த்தீங்கன்னா யார் யார் மேலே காண்டு இருக்கோ, யாவெல்லாம் நம்மளை வெறுப்பேற்றுறோம் அவனெல்லாம் கூப்பிட்டு எனக்கு ரெட் கார்பெட் விரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒன்று ஸ்போர்ட்டிவாக போகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது பயங்கரமான ஆஷான ஒரு கேமாக மாறும். ஸோ ஏதோ நடக்கும்ல, சும்மா உட்கார மாட்டாங்க. ரெட் கார்பெட் ஜாக்லினுக்கு கொடுத்ததுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதை எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் பண்ணணும். அதை பண்ணாமல் இந்த மாதிரி ஓரமாக உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு போட்டு எல்லாருமே கண்டிப்பாக இதுக்கு எதுக்காக போட்டோம், முத்துக்குமரன் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஏன்டா போட்டோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. எனிவேஸ் இந்த இடத்துல ஜாக்லின் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். இந்த இடத்துல சௌந்தர்யா ஒரு மேடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அன்ஷிதா கிட்ட போய்ட்டு அன்ஷி உன்னை தான் வந்து ரெட் கார்பெட் விரிக்க சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அன்ஷிதா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. ஆமாம் நல்லா விரிப்பேன், அவன் வரட்டும், நான் விரிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை நிற்க சொல்லு அப்படின்ற மாதிரி அன்ஷிதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க மைண்ட் செட்லேயே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஜாக்லின் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க, அது ஜூலி மாதிரி தான், அப்போ தப்பாக தான் இருக்குது, அதனால தான் மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி தான் சிங்க் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. சரி என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஓகே வந்து ரொம்ப நெகட்டிவ் பர்சன், அதனால தான் ஒரு ரெட் கார்பெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஆள் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் அப்படி தான் யோசிக்கிறாங்க. அவங்கள ரெட் கார்பெட் வெறிக்க சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஜாக்லினை போட்டு சுருட்டி அதிலே பார்சல் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரியாக்ஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூலிக்கு நம்ம அந்தளவுக்கு ஹேட்ரட் கொடுத்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பயே மறக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ அன்ஷிதா பண்ணுற விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலி பண்ணது ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. ஏன்னா அப்போ ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் இந்த அளவுக்கு அடிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை, அவ்வளோ வன்மத்தெல்லாம் இந்த அளவுக்கு கொட்டின மாதிரி இல்லை. ஆனால் இப்போ அன்ஷிதா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆபியஸாக இருக்குது. இருந்தாலும் அன்ஷிதா பண்ணுறதுக்கு நிறைய பேர் இப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த விஷயத்துக்கே இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு தோணுதா? ஏன்னா அன்ஷிதா நேத்து பண்ணதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வன்மத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவங்க வந்து பயங்கரமாக கேம் விளையாண்டாங்க. ஆக்சுவலாக கேம் விளையாண்டாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், அன்ஷிதா பயங்கரமாக கேம் விளையாண்டாங்க. ஆக்சுவலாக பவித்ரா அவங்களோட அதிகமாக பயங்கரமாக எப்படி சொல்றது, அந்த ஃபயர் மோடுன்னு சொன்னாங்களே, அந்த ஃபயர் மோடோட சரி பவித்ராவும் சரி அன்ஷிதாவும் ஆனாங்க. ஆனால் பவித்ரா ஆன கேம் பிளே வேற, அன்ஷிதா ஆன கேம் பிளே வேற. அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தில் ஆனாங்க, பவித்ரா வந்து டாஸ்கா பார்த்து இந்த டாஸ்க்ல என்னோட இன்புட்டை கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் பவித்ரா அவ்வளோ அக்ரெசிவ் ஆனாங்க. பவித்ரா அக்ரெசிவ் மீன்ஸ் எது சொன்னா, நான் வந்து வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணுன்றது இல்லை, ஜாக்லினும் மஞ்சரியும் சிக்குனாங்கன்னா செதச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட இன்டென்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, இந்த இடத்துல அன்ஷிதா வந்து இன்னும் ஜாக்லின் மேலே காண்டா தான் இருக்காங்க. ரெட் கார்பெட் இன்கேஸ் ஜாக்லின் வந்து அன்ஷிதா விரிக்க சொன்னாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஏன்னா அன்ஷிதா இன்னும் யாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இதை வந்து ஜாக்லின் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அன்ஷிதா அவங்களுக்கு யார் பிடிக்கலையோ, சௌந்தர்யா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் எனக்கு வெறி நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணும்போது ஏதாவது வன்மத்தை அதில் கொட்டுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மாட்டுவாங்க. ஸோ இது பயங்கரமாக யூஸ் பண்ணி அடுத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும், அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதை எம்எல்ஏ இருக்க வன்மத்தை கொட்டிடு அப்படின்ற மாதிரி இதை கொடுத்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும். ஜாக்லின் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து இந்த ஜாக்லினுக்கு வந்து அந்த மாதிரி ரெட் கார்பெட் விரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்டிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.